பிக் பாஸ் விட்டு வெளியே வந்திருக்கக்கூடிய பவித்ரா ரீசெண்டா அவங்களோட சோசியல் மீடியா பேஜ்ல லைவ் ஒன்று வந்திருந்தாங்க. அதுல பிக் பாஸை பத்தியும், பிக் பாஸ் வீட்டுக்குள்ள இருந்த ஒரு சில விஷயங்கள பத்தியும் ரொம்பவே எமோஷனலா பேசியிருந்தாங்க. அதெல்லாம் என்ன அப்படிங்கிறது தான் இந்த ஒரு வீடியோல நம்ம பார்க்க போறோம். பிக் பாஸ் சீசன் 9 தமிழ்ல ஒன் ஆஃப் த கண்டஸ்டன்ட்டா கலந்துக்கிட்டவங்க தான் பவித்ரா. கிட்டத்தட்ட டாப் 5 வரைக்குமே இவங்க குவாலிஃபை ஆகியிருந்தாங்க. சமீபத்தில் பிக் பாஸ் வீட்டை விட்டு வெளியே வந்திருந்த இவங்களுக்கு மிகப்பெரிய ஒரு வரவேற்பு கிடைச்சிருந்துச்சு. தொடர்ந்து பவித்ரா அவங்களோட சோசியல் மீடியா பேஜ்ல லைவ் ஒன்று வந்திருந்தாங்க. அதுல என்ன சொல்லியிருந்தாங்க அப்படின்னா, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் உங்க எல்லாருக்குமே நல்லா தெரிஞ்சிருக்கும் இந்த ஒரு வீடியோவுக்கு நான் எதுக்கு வந்திருக்கேன் அப்படின்னா, உங்க எல்லாருக்குமே மிகப்பெரிய ஒரு நன்றி சொல்லதான். ஏன்னா இந்த பிக் பாஸ் வீட்டுக்குள்ள போகும்போது என்னை மாதிரியான ஒரு கேரக்டர் இதுல சர்வை பண்ண முடியுமா, மக்கள் எல்லாருமே என்னை ஏத்துப்பாங்களா அப்படிங்கிற மிகப்பெரிய ஒரு பயம் இருந்துச்சு. ஆனா இடையில இடையில நிறைய பேர் போறப்ப கூட நம்ம அடுத்த வாரம் போயிடுவோங்கிற மாதிரி கூட நான் நினைச்சிருக்கேன். இதெல்லாம் தாண்டி டாப் 5 வரைக்குமே நான் போயிருக்கேன் அப்படிங்கிறது என்னால் நம்பவே முடியல. எனக்கு தெரியும் நான் கப்பு ஜெயிக்க மாட்டேன். ஏன்னா இடையிலே போயிடுவேன்னு நினச்ச பர்சன் கப்பெல்லாம் கண்டிப்பாக கிடைக்காது. ஆனால் டாப் 5 அந்த ஸ்டேஜுக்கு போவோம் அப்படின்னு நான் கொஞ்சம் கூட நினச்சி பார்க்கல. இவ்வளோ பெரிய விஷயத்த நடத்தி கொடுத்தவங்க எல்லாருக்குமே மிகப்பெரிய ஒரு நன்றி. இதுதான் என்னோட கேரக்டர். நான் இப்படி தான் வீட்லேயும் இருப்பேன், அங்கேயும் அப்படி தான் இருந்தேன், எங்கேயுமே நான் மாறலை. இது நீங்கள் அக்செப்ட் பண்ணிக்கிட்டதுக்கு மிகப்பெரிய ஒரு நன்றி. அண்ட் முத்துக்குமரன் டைட்டில் வின் பண்ணியிருக்காரு. அது எனக்கு ரொம்பவே ஹாப்பியாக இருக்குது. அண்ட் அவர் ரொம்பவே டிசர்வான ஒரு பர்சன் தான். அதை தொடர்ந்து இந்த பிக் பாஸ் வீடு பார்த்தீங்கன்னா எனக்கு நிறைய விஷயங்கள் சொல்லி கொடுத்துருக்கு. நான் தனியாக நிற்கிறதுக்கு ஏற்கனவே பழக்கப்பட்டிருக்கேன். ஆனால் அதில் தடுமாறி போனதுக்கப்புறம் மறுபடியும் இந்த வீடு அதை எனக்கு அடையாளப்படுத்தி கொடுத்துருக்கு. கண்டிப்பாக இந்த வீட்டை நான் ரொம்பவே மிஸ் பண்ணுவேன். இதுக்கப்புறம் உங்கள் எல்லாரையும் எந்த அளவுக்கு நான் என்டர்டெயின் பண்ணணும்னு நினைக்கிறேனோ அது எல்லாத்துக்குமே சிறப்பாக நான் செய்வேன். பிக் பாஸ் வீட்டுக்குள்ளே நான் இருக்கும் போதும் சரி, பிக் பாஸ் வீட்டை விட்டு நான் வெளியே வந்ததுக்கு போனதும் சரி, எனக்கு இது நாள் வரைக்கும் ஆதரவாக இருக்கக்கூடிய என்னோட ரசிகர்களுக்கும் என்னோட அபிமானிகளுக்கும் மிகப்பெரிய ஒரு நன்றி அப்படின்னு ரொம்பவே எமோஷ்னலாக பவித்ரா அவர்கள் அந்த ஒரு வீடியோவில் ஷேர் பண்ணியிருந்தாங்க. அண்ட் மேலும் நிறைய விஷயங்கள் பிக் பாஸை பற்றி பேசியிருந்தாங்க. அதெல்லாம் இப்போ சோசியல் மீடியாவில் ரொம்பவே வைரலாக போய்கிட்டு இருக்கு. நீங்கள் எந்த ஒரு விஷயத்தை பற்றி என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறத மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் ஷேர் பண்ணுங்க. இது ஒரு புறம் இருக்க ஆக்டர் யோகி பாபு அவர்கள் படத்துக்கு படம் ஒரு விஷயத்தை வழக்கமாக பண்ணுவார். என்ன அப்படின்னா, படம் ஆரம்பிக்கும் போதும் கோயிலுக்கு போவார், படம் முடிஞ்சதுக்கு அப்புறமும் கோயிலுக்கு போயிட்டு நல்லபடியாக வரணும்னு வேண்டுவார். அந்த வகையில் சமீபத்தில் அவர் முக்கியமான பிரசித்தி பெற்ற கோயில் ஒன்றுக்கு போயிருந்தார். அங்கே இவரை பார்த்துட்டு நிறைய நிருபர்கள் வந்து இவர்கிட்ட கேள்வி கேட்டாங்க. அதில் ஒன் ஆஃப் த கேள்வி தான், நீங்கள் ஏன் கழுத்தில் கையிலலாம் இவ்வளோ கயிறு கட்டியிருக்கீங்க அப்படிங்கிறது. அண்ட் இதற்கு யோகி பாபு அவர்கள் என்ன சொல்லியிருந்தாரு அப்படின்னா, இது வந்து நம்ம பேசக்கூடிய விஷயம் கிடையாது, சாமி விஷயம். நம்ம முன்னோர்கள் இதற்கு முன்னாடி இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் பண்ணியிருக்காங்க. அதெல்லாம் ஏன் எதற்குன்னு ஆராயக்கூடாது. இந்த இடத்துக்கிட்ட இந்த கேள்வி தேவையில்லைன்னு நினைக்கிறேன். நம்ம முன்னோர்கள் பண்ணதை நானும் பண்ணுறேன், நான் நல்லா இருக்கேன் அப்படின்னு ரொம்பவே சூப்பராக நெத்தி போட்டில் அடித்த மாதிரி ஒரு ஆன்சர் கொடுத்துருந்தாரு. இடக்கு முடக்கான ஒரு கேள்வி கேட்டு யோகி பாபுவை மடக்கிடலாம் அப்படிங்கிற மாதிரி அந்த நிருபர் கேள்வி கேட்டிருந்தாரு. ஆனால் ரொம்பவே சூப்பரான ஒரு பதிலை கொடுத்து அந்த இடத்த விட்டு யோகி பாபு அவர்கள் சென்றிருந்தாரு. அண்ட் இந்த ஒரு விஷயம் இப்போ ரொம்பவே வைரலாக போய்கிட்டு இருக்கு. இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறத கமெண்ட் பாக்ஸில் ஷேர் பண்ணுங்க. இது வரைக்கும் கனெக்டிங் டிவிக்கு சப்ஸ்கிரைப் பண்ணனா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. உடனடி அப்டேட்ஸ் பெறுவதற்கு நோட்டிஃபிகேஷன் பெல்லையும் கிளிக் பண்ணிக்கங்க.